வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை அப்படின்னு முருகப்பெருமான மனதார நினைச்சாலே போதுங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தாலுமே, பல தடைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அதாவது சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விரதம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்ம சஷ்டி அப்படின்னா என்ன, அந்த சஷ்டி நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும், தடைகளாகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம், அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, அதே மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை இருப்பாங்க. எப்படி நம்ம விரதம் இருந்தால் முழு பலனும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். ஒன்று வளர்ப்பிறை சஷ்டி, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி. அதாவது ஒவ்வொரு மாதமே அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 6வது திதியை தான் நம்ம சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாள் முழுவதுமே முருகப்பெருமானின் சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய வெற்றியோட நினைவாக தான் இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள், அதாவது ஜூலை 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். 6/7/2026 வரக்கூடிய இந்த புனிதமான சஷ்டி திதி முருகப்பெருமானின் அருளை பெறவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆணி மாதத்தோட சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான சிறப்பை பெறுகிறது. இந்த நாளில் நீங்கள் முழு பக்தியோட வழிபடுறவங்களுக்கு மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, கடன் நிவர்த்தி, வேலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம். திருமணத்தடை நீக்கம் போன்ற பல நன்மைகளை அளிக்கக்கூடியதான் இந்த நாள். இந்த சஷ்டியின் சிறப்பு செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள், செய்யக்கூடாத பரிகாரங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறவங்க, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என்னோடய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் முருகனை வழிபட்டாலே மன உறுதியும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இந்த நாள் மட்டும் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நாள் அப்படிங்கிறது, முருகன் அப்படிங்கிறது வெறும் போர் கடவுள் அல்லங்க. அறிவோட வடிவமாகவும், தைரியத்தோட வடிவமாகவும், வெற்றியோட வடிவமாகவும், தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர், பக்தர்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இவர் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது சோதனைகள் அப்படின்னு வரும்போது முருகா அப்படின்னு அழைச்சாலே அந்த சோதனைகள் அப்படியே ஓடிவிடும். அதனால தான் சஷ்டி நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடாக இருந்தால் கூட அது பெரிய பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த சஷ்டி நாளில் நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோமா, முன்னாடி நாளே நம்மளுடைய வீட்டை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டுலாம். அடுத்ததாக பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. அடுத்ததாக ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை ஜபிக்கலாம். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது முருகனோட பாடல்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு தானமாக தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. சரி, விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, எப்படி விரதம் இருக்கலாம், உடல்நிலை அனுமதித்தா முழு விரதம் இருக்கலாம். அல்ல அப்படின்னா பால், பழம், இளநீர் இந்த மாதிரியான எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் பூஜைக்கு பிறகு விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். விரதத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பசியை மட்டும் தாங்குவது இல்லைங்க, மனதை இறைவனிடம் ஒருமுகப்படுத்துவதும் தான். சஷ்டி நாளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோமா, முருகனை மனதார நினச்சி வேண்டிக்கோங்க. ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லணுங்க. சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்ததாக நெய் தீபம் ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்தது. சட்கோண தீபம் விட்டு வீட்டு பூஜை அறையில் அதில் 6 நெய் தீபம் ஏற்றி அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அப்படி முடிஞ்சவங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளுக்கு கல்வி பொருட்கள் தானமாக நீங்கள் அந்த நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் ஏதாவது செய்யலாம், ரொம்பவே நல்லது. பெற்றோரோட ஆசீர்வாதத்தை பெறலாம். அதே நேரத்தில் அன்றைய நாளில் கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது, கோபம் அதிகமாக படக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இது எல்லாமே தவிர்க்கிறது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நாளில் சஷ்டி நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாது தேவையில்லாத கோபம், அடுத்தவங்களை ஏதாவது திட்டுறது, பொய் பேசுறது, அசைவ உணவு மற்றும் பல கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது. தெய்வத்தை இகழ்ந்து பேசுறது, பெற்றோரை வருத்தப்படுத்தி பேசுறது, தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தணும். இந்த நாளில் மனமும் சரி உடலும் சரி முடிந்த வரைக்கும் தூய்மையாக இருக்கிறது முயற்சி செய்வது வழிபாட்டோட முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, திருமணத்தடை இருக்கிறவங்க முருகனுக்கு செவ்வரளி அல்லது சிவப்பு மலர் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் இஷ்டமானது.
தான். சிவப்பு கலர் அர்ச்சனை செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சை தீபம் ஏற்றி உங்களுடைய மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். வேலை கெடுக்காமல் இருக்கிறவங்க வேலுக்கு சந்தனம் சாத்தி நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க முருகன் பெருமானுக்கு பால் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். கோவில் நடைமுறைக்கு ஏற்ப நீங்கள் பாருங்கள். மன அமைதி இல்லாதவங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். பக்தி மற்றும் நல்ல செயல்களோட சஷ்டியை நீங்கள் அனுசரிக்கிறதுனால பாரம்பரிய நம்பிக்கையின்படி இதனால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோமா, மனம் பார்த்திங்களா தைரியமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை வளர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் விரதம் இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடைகளை இருக்காது. மேலுமே குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாள் ரொம்ப உகந்தது. அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. குழந்தைகளோட கல்வி சிறக்க வேண்டிய வழிபாடு செய்வாங்க. கடன் சுமை குறையவும் நல்ல வாய்ப்புகள் அமைய வேணும் அப்படிங்கிறவங்களும் பிரார்த்தனை செய்யலாம். உடல் நலம் மற்றும் மனத நலத்திற்கு அமைதி கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுக்குவாங்க. மேலுமே இந்த பலன்கள் ஆன்மீக நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொருவரோட வாழ்க்கை சூழல் மற்றும் முயற்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. மேலுமே முருகன் சொல்லக்கூடிய வாழ்க்கை படம் முருகனை வணங்குவது அப்படிங்கிறது வெற்றி கேட்பது மட்டுமல்லங்க, நல்ல எண்ணத்தோட உழைக்கவும் உண்மையாக வாழவும் மற்றவங்களுக்காக உதவுறதும் தன்னம்பிக்கையோட முன்னேறவும் கற்றுக்கொள்வது தான் முருக பக்தியோட உண்மையான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜூலை 6, 2026 அன்று வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். குறைந்தது சில நிமிடங்களாவது முருகப்பெருமான மனதார நினைச்சு நீங்கள் வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல செயல்களை அன்றைய நாளில் செய்யுங்க. ஒரு தீபமாவது 6 தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தீபமாவது ஏற்றி முருகப்பெருமான நினச்சி அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களேன். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தையும் சொல்லிங்களேன். ஒரு பசியானவருக்காவது நீங்கள் உணவு கொடுங்களேன். ரொம்ப சிறந்தது. தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானம் தாங்க. இறைவனிடம் முழு நம்பிக்கையோட முயற்சியும் சேர்த்தா வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வருவதற்கான பாதையை நாமே கண்டிப்பாக உருவாக்க முடியும் முருகனோட அருளால். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரவண பவா. வேல் முருகன் அருள் அனைவருக்கும் எப்போதுமே கிடைக்கணும். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் துன்பங்களாகட்டும் தீராத கஷ்டங்களாகட்டும் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை இந்த சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அறிவினோட வடிவமாகவும் தைரியத்தோட வடிவமாகவும் வெற்றியோட வடிவமாகவும் தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் பக்தர்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால தான் நம்ம சஷ்டி நாளில் வழிபாடு செய்கிறது. சின்ன வழிபாடாக இருந்தால் கூட பெரிய பலன்களை கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி கடவுள் பார்த்திங்களா சோதிப்பார், ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க. அன்றைய நாளில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மனதார நினச்சிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வழிபட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மேலுமே படிப்படியாக குறையும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுமே முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை அப்படிங்கிறது இருக்காது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சஷ்டியோட சிறப்புகளையும் இந்த சஷ்டி நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் முழு பலனும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சஷ்டி